நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், பங்குனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படை, அதாவது பங்குனி மாதம் என்பது மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை உள்ளடக்கிய நாட்களாகும். இந்த வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள், இந்த பங்குனி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்கு இந்த தமிழ் மாதம் பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்த்தோமானால், ராசியில் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு நபர். கொஞ்சம் பார்த்து தான் பேசுவீங்க, இவங்கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருந்துக்கணும்னு. ஆனால் ராசியில் இப்போ செவ்வாய் வந்தது, வழக்கத்துக்கு மாறாக ஒரு ஸ்பீடு உங்கள்கிட்ட இருக்கும். அதை கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். மற்றபடி ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 15 நாளும், அடுத்த 15 நாள் உங்களுக்கு 11ஆம் இடத்திலும் இருக்கிறார். அற்புதமாக இருக்கிறார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல ஓஹோன்னு இருக்கும், அமக்கலமாக இருக்குங்க. 10ல் இருந்தாலும் குருவோடு இருக்கிறார், நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார். அப்போ தொழில்துறை சிறந்து விளங்கும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். 11ஆம் இடத்துக்கு அமர்கிறார் என்று சொன்னால் அனைத்திலும் லாபமயம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. தொழிலும் எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபம்தான் தொழிலில். பல வகையில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போது ஏற்கனவே கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார் என்று சொன்னால் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு காலகட்டம், அல்லது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். வீட்டிற்கு விருந்தினருடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானம் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் அந்த இடத்தை கடைசி 15 நாள் கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் பார்க்குறார். அப்போது கடைசி 15 நாள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அல்லது அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் வேலை பார்க்கணும். ஏன்னா பங்குனி 15ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டும். அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் புத பகவானும் முதல் 15 நாள் அங்கிருந்து பார்க்குறார். அப்போது உங்கள் மாத்திருஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு, தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
சூரியன் புதன் சேர்ந்திருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதால கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நல்லா அவங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஒரு சிலர் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், வீடு கட்டணும், எந்த ஒரு அபிலாஷை உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக வேறு செவ்வாயே பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக பூமி அல்லது சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. ஒரு சிலர் வாகன பிராப்தி புதுசாக பழசு வந்துட்டு புதுசு வாங்கலாம். மற்றபடி ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு மிக மிக திருப்திகரமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். முதல் 15 நாள் சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கும்பத்துக்கு சென்றதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இப்போ முதல் 15 நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது தகராறு பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. கடைசி 15 நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. 6ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. என்ன தான் சனி 10ஆம் பார்வையாக கும்பத்திலிருந்து பார்த்தாலும் கூட எதிரிகள் இருப்பாங்க. இருந்தாலும் கடைசியில் எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போயிடுவாங்க. கடன் சுமை இருந்தாலும் அது கடன் சுமை உங்களுக்கு பெருசாக தெரியாது. 2வது உங்களுக்கு தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அவங்களால் அனுகூலம், ஆதாயம். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்லோரும் ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் முதல் 15 நாள் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தாங்க இந்த மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது அஷ்டமத்து சனி, 8ல் சனின்னு சொல்கிறது. அந்த 15 நாள் கொஞ்சம் தாக்கு பிடிங்க, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 15 நாள் சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தரமாட்டார். அதுக்கப்புறம் அவர் 9ஆம் இடம் யோகஸ்தானத்துக்கு வந்துடுறார், பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்போ 9ஆம் இடம் பாக்கியத்தில் உங்களுக்கு அனைத்தையும் தரப்போகிறார். மற்றபடி தந்தையால் அனுகூலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமையும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ராசிநாதனும் 15 நாள் இருக்கார். ஒரு சிலருக்கு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு, அதாவது தொழிலை மாற்றி அமைக்கலாம். அல்லது இந்த தொழிலே வானாங்க வேறு தொழில் செய்யலாம், அதெல்லாம் இல்லை, அதே தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணலாம். கடனை உடனே வாங்கலாம். அரசு வங்கிகளின் மூலமாகவோ, அரசின் மூலமாகவோ, இல்லை தனியார் மூலமாகவோ நீங்கள் கடனுதவி பெற்று தொழிலை நன்றாக விரிவாக்கம் செய்வீர்கள். தொழிலில் நல்ல இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க. சிறப்பான ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். தொழிலில் திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். அடுத்த 15 நாள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதனே 11ல் இருக்கிறார். சுக்கிர பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 23 நாள் 11ல் இருக்கிறார். அவர் 5 அதுக்கப்புறம் கடைசி வாரம்தான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் சுக்கிரனும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க
சின்ன சின்ன எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துக்கு வாங்கிட்டு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சௌகரியமாக மேலதிகாரியோ சக ஊழியர்களோ உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கூட கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது. அதாவது தொழில் நல்ல அபார வளர்ச்சி பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் சனி பெயர்ச்சி முதல் 15 நாள் தாங்க அஷ்டமத்து சனி. அதுக்கப்புறம் அவர் 9ஆம் இடம் வந்து விடுகிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். எந்த ஒரு அசிங்கம் அவமானங்களை பெற்றீர்களோ, இனி யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களா உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக வந்துவிடும். மற்றபடி உங்களுக்கு சினிமா துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவார்கள். பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. கடைசி வாரம் செலவினங்கள் ஏற்படும், பெண்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த பங்குனி மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு இனி உங்கள் காலம் உங்கள் கையில் தான். ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு விலகிறாரு, அஷ்டமத்து சனி விலகிறது. அதனால் இனி உங்களுக்கு பொற்காலம் அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த பங்குனி மாதம் நல்ல ஓஹோன்னு இருக்க போது 15 தேதிக்கு பிறகு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.